இன்றைக்கி ஓம் பொடி செய்திருக்கேன். அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க, எப்படி செய்திருக்கேன்னு. இந்த பாருங்கள், 50 கிராம் கடலை மாவு, 50 கிராம் பச்சரிசி மாவு, உப்பு ஒன்று தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க, பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. போட்டு நல்லா குழச்சிட்டு இடியாப்ப குழையில் பிழிஞ்சிடுங்க. இந்த முந்திரி பருப்பு இது மாதிரி கிள்ளி எடுத்து இந்த மாதிரி கரண்டியில் எண்ணெயில் இப்படியே விட்டு அப்படியே பொரித்து எடுத்துக்கங்க. இல்லைன்னா இறஞ்சி ஓடிச்சுன்னா வாரத்துக்குள்ளே தீஞ்சிடும். அது மாதிரி உடச்ச கடலை கொஞ்சோண்டு, வேர்க்கடலை கொஞ்சோண்டு, இந்த அவுள் அதே மாதிரி அவுளும் அதே மாதிரி அந்த கரண்டியில் போட்டு பொரிச்சிக்குங்க. பொரிச்சிக்கின்னு அதுக்கப்புறம் இதுக்கு துளியூண்டு சால்ட்டு, இந்த அளவு சால்ட்டு போகிறோம். இந்த அளவு சால்ட்டு, ஏன்னா இந்த அவுளுக்காகவும் இந்த பொரிக்கடலைக்காகவும் இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே. நான் வெளியில் எல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டேன். எதுவாக இருந்தாலும் வீட்டில் தான் செய்வேன். பாருங்கள், ஒரு நிமிஷத்தில் நம்மளுக்கு மிக்சர் ரெடி.